கரூர் செம்படை அருகே சுற்றுலா வேன் ஒன்று விபத்து ஏற்பட்டு 4 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். கரூர் செம்படை அருகே சுற்றுலா வேன் விபத்து ஏற்பட்டு 4 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். கரூர் செம்படை அருகே சுற்றுலா வேன் மற்றும் ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. டிராக்டர் குறுக்கே வந்ததால் சுற்றுலா வேன் மற்றும் ஆம்னி பேருந்து மோதி கொண்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். கரூர் செம்படை அருகே சுற்றுலா வேன் மற்றும் ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. டிராக்டர் குறுக்கே வந்ததால் சுற்றுலா வேன் மற்றும் ஆம்னி பேருந்து மோதி கொண்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். முழு விவரங்கள். நிச்சயமாக கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பெங்களூருவிலிருந்து நாகர்கோவில் நோக்கி தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று வெண்ணமலை அருகே சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது முன்னால் சென்ற டிராக்டர் மீது மோதிய விபத்துக்குள்ளானது. இதனை தொடர்ந்து கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து சாலையின் நடுவே தடுப்பு சுவரை தாண்டி எதிர்ப்புறமாக சாலையில் சென்றது. அப்பொழுது கோவில்பட்டியிலிருந்து ஏற்காடு நோக்கி சென்ற சுற்றுலா வாகனம் மீது பலமாக மோதிய விபத்து ஏற்பட்டது. இதில் வேனில் பயணம் செய்த 8 வயது பெண் குழந்தை உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 15க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து தற்பொழுது தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆம்னி பேருந்து அதிவேகத்தில் வந்ததே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதில் தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் உதவியுடன் இடுபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு போலீசார் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக வெங்கமேடு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.